ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எம்டி பாட்டில். சன் டிவில தினமும் மதியம் 1:30 மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு வரும் சீரியல் புது வசந்தம். இந்த சீரியல் தொடங்க ஆரம்பிச்ச போகும்போது டிஆர்பியில வந்து நான் பிரைம் டைம் ஸ்லாட்ல நம்பர் 1 இடத்தை பெற்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லட்சுமி சீரியல் வந்ததுக்கு அப்புறம் 2ஆம் இடமும் பெற்றுட்டு இருந்தது. சில சமயம் இலக்கியா சீரியல் 2ஆம் இடம் வந்ததுனால 3ஆம் இடம், இந்த மாதிரி 2 அல்லது 3ல மாறி மாறி வந்தது. இப்ப இந்த சீரியலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சதா வந்து சன் டிவி கருதுறாங்க. அப்கோர்ஸ் இந்த சீரியல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த சீரியலோட கதைக்களம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நகருது, இல்ல கொஞ்சம் நெகட்டிவா நகருது. அதனால வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம் இந்த சீரியலை பாக்குறதுக்கான வந்து எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துல இந்த சீரியலுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் சமீப காலமா இந்த சீரியலுக்கான ரசிகர்கள் அப்படிங்கறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இன்ஃபேக்ட் வந்து சன் டிவி அவங்களுடைய அபிஷியல் பேஜ்ல போடுற ப்ரொமோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூட நிறைய பேர் இந்த சீரியல் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்ட சன் டிவி வந்து சீக்கிரமே இந்த சீரியலுக்கு வந்து ஒரு மூடு விழா பண்ணி வேற ஒரு புதிய சீரியலை வந்து அந்த டைம் ஸ்லாட்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறதா தெரியுது. அந்த சீரியல்ல யார் நடிக்க போறாங்க, எந்த நிறுவனம் தயாரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் இதுவரை நம்மிடம் இல்லை. ஆனால் புது வசந்தம் சீரியல் வந்து கூடிய விரைவிலேயே ஒரு 2 மாத காலம் இல்ல ஒரு 3 மாத காலத்துக்குள்ளேயே வந்து புது வசந்தம் சீரியல் வந்து முடியறதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அந்த சீரியலும் வந்து ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். புது வசந்தம் சீரியல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீரியலா இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த சீரியலை முடிக்கிறது நல்லதா இல்ல தொடர்ந்து அந்த சீரியல் ஒளிபரப்பு செய்யணுமா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.